டேரெக்டாக நீங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து இல்லை, நான் காலேஜ் பிகாம் பண்ணேன். முடிச்சுட்டு எனக்கு அப்புறம் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணலாம். அது கூட இமீடியட்டாக நடக்கல க்ரௌட் ஃபண்டிங்கிறது. நான் வந்து சினிமாவில் வரணும்னா யாரோட ரெக்கமெண்டேஷனாவது இருக்கணும் அப்படின்னு அது ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்கிறதா எனக்கு தெரியல. யூ ஷுட் நோ பீப்புள். நம்ம சர்க்கிளை தாண்டி நிறைய பேர் கூட நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஃபில்ம் மேக்கிங் ரோல் கேமரா இன்னிலிருந்து ஒரு புது விதமான ஷோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் thousands ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ் சினிமாவில் அச்சீவ் பண்ணுறதுக்காக தினம் போராடிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், சினிமாவில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்க சினிமாவில் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறார் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர் அண்ட் ஆல்சோ டைரக்டர் ஜான் பால். ஹாய் ப்ரோ. ஹாய். எப்படி இருக்கீங்க? வெரி குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏன் நல்லா இருக்கேன். சரி, உங்களை பற்றி நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ மாதிரி நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள். நான் வந்துட்டு அதான் லோயலாக பிகாம் படித்தேன். சில பேருக்கு சின்ன வயசுலேருந்தே ஃபிலிம் மேக்கர் ஆகணும் அது மாதிரிலாம் இருக்கும். எனக்கு வந்து திடீர்னு வந்த ஒரு விஷயம் தான். ஸோ அப்புறம் எனக்கு ப்ரொசீஜராக பண்ணணும் அப்படின்ற ஒன்று இருந்தது. ஸோ அதனால் ஃபிலிம் ஸ்கூலில் அப்ளை பண்ணி தெரியல அது எந்த அளவுக்கு. ஏன்னா இப்போது நம்மளுக்கு ஃபிலிம் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா 14 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. சும்மா ட்ரை பண்ணி பார்த்தா கிடச்சிருச்சு. அப்புறம் டிரெக்ஷன். ஸோ நல்ல ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஐடியா ஒர்க் பண்ணி ஸ்டோரிஸ்லாம் பிச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அட் சர்டன் பாயிண்ட் எனக்கு வந்து ஒரு மாதிரி தெரிஞ்சிருச்சு இது எந்த அளவுக்கு கஷ்டம் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது க்ரௌட் ஃபண்டிங்கில் ஒரு படம் பண்ணலாம், இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அந்த படம் முடிஞ்சிச்சு. ஸோ முடிஞ்சு சேல்ஸ்க்காக வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போது ஃபிலிம் ஸ்கூல்னு சொல்கிறீங்க, என்ன மாதிரி ஸ்கூலில் நீங்கள் இது பண்ணீங்க? ஃபிலிம் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும் நிறைய, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூஷன்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வந்து அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தேன். ஸோ இட்ஸ் லைக் முன்னாடி வந்து டிஎஃப்டியாக இருந்தது. இப்போ நவ் தே சேஞ்ச் டு பிபிஏ மாதிரி. ஸோ இட்ஸ் டிகிரி நவ் யூஜி டிகிரி மாதிரி வந்துருச்சு. இப்போ 4 வருஷமே போதுமானா கண்டிப்பாக பத்தாது தான். பட் ஸ்டில் ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனுக்காக ஒரு 4 வருஷன்றது வந்து நீங்கள் கிளாஸஸ் எப்பயுமே எடுப்பாங்களான்னு இல்லை. பட் ஆனால் உங்களை மாதிரியே நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. ஸோ இட்ஸ் லைக் மோர் லைக் கிவ் அண்ட் டேக் தான். நம்மள மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருப்பாங்க, நம்ம பார்க்காத படங்கள், அவங்க பார்க்காத படங்கள் நான் தான் பார்த்துருப்பேன். ஸோ அதை அப்படியே ஷேர் பண்ணி வரதான். இது எங்கே வேணால் நடக்கலாம், ஃபிலிம் ஸ்கூலில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் ஒரு ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குல்ல, லைக் ஒன் ஆஃப்டர் ஆனது இதுக்கப்புறம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி டைமில் ஃபிலிம் ஸ்கூல்ஸ் ஐ திங்க் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அது தேவைப்படாது. இந்த ஒரு ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மீடியாவை தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு மீடியா பர்சனாக இருக்கட்டும், ஒரு ஃபிலிம் மேக்கராக இருக்கட்டும், அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு ஒரு இன்ஜினியராக இருந்திருப்பாங்க, இல்லை பேங்க்ல எங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க, அந்த மாதிரி தான் சொல்லிட்டு வராங்க. பட் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலோட தான் நீங்கள் வந்து இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னாங்க. அப்படி இல்லைங்களா? திடீர்னு தான் வந்தது. டேரெக்டாக நீங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து இல்லை, நான் காலேஜ் பிகாம் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு திடீர்னு தான் வந்தது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் தே சூஸ் ஃபிலிம் மேக்கிங் தெரில. லைக் நான் இவ்வளோ இது வெளியில் பார்க்கறதுனால சொல்கிறேன், ஐ மேபி ராங் ஆல்சோ. பட் எனக்கு தெரியல இது வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணுறது ஒரு மாதிரி ஃபேம்காகவும் அந்த லைம்லைட்காக பண்ணுற மாதிரி சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. பட் ஆனால் அது தெரியல, ஒரு பேஷனாக பண்ணும்போது என்னன்னா ஃபிலிம் மேக்கிங் இந்த ஒரு ரைட்டிங், டைரக்ஷன், சினிமா இதுவாக இருந்தாலுமே இது வந்து இட்ஸ் மோர் பிகம் லைக் பேஷன் சொல்லிட்டு. ஆனால் இதுவும் ஒரு ப்ரொஃபஷன் தான். அதை வந்து யாருமே அக்னாலேஜ் பண்ணலையோ அப்படின்னு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நான் ப்ரொஃபஷன் வந்து ஐடியில் இருக்கேன், இன்ஜினியராக இருக்கேன். என்னோட பேஷன் ஃபிலிம் மேக்கிங். ஆக்சுவலாக ஃபிலிம் மேக்கிங்கும் ஒரு ப்ரொஃபஷன் தான். அது வந்து யாருமே அக்னாலேஜ் பண்ணுறது இல்லை. பேஷன் சொல்லி இதை ப்ரொஃபஷனலாக ஆக்காமல் நிறைய பேர் இருக்காங்க, ஆக்க விட மாட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து அதை சொல்லுங்கள், பிகாம்ல இருந்து இப்போ ஃபிலிம் மேக்கிங் வந்தீங்கன்னு. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்களா? அவங்க வீட்டில் அதை அக்செப்ட் பண்ணாங்களா, இல்லை ஓகே நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணல? எனக்கு பர்சனலாக பெரிய ஸ்ட்ரகிள் எதுவுமே இல்லை. நான் வந்து ஏன்னா எனக்கு எதுவுமே வீட்டில் நான் இதுதான் ஆக போகிறேனே சொல்லலை. நான் ஒரு பாயிண்டில் வந்து நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னோடனே ஓகே ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் எல்லாருக்குமே அப்படி அமையுமான்னு தெரியாது. ஆப்வியஸாக நிறைய பேருக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் தான். எனக்கு அது பெருசாக கிடையாது. இப்போ இருக்குது லைக் பிகாஸ் ஐம் 30. ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ வரதான் செய்யுது. இப்போ வந்து க்ரௌட் ஃபண்ட் ஃபிலிம் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அதோட ப்ராசஸ் எப்படி இருந்தது? ஏன்னா எடுத்தோடனே நீங்கள் காலேஜ் முடிச்சதுக்கப்புறமே டேரெக்டாக க்ரௌட் ஃபண்ட் பண்ணிங்களா, இல்லை வந்து ஆல்ரெடி எதனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு ஓகே இது பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இது நியூவாக வந்து பண்ண விஷயமா இது? இல்லை, க்ரௌட் ஃபண்டிங் வந்து வெறும் ஆக்சிடென்டலாக நடந்ததா அது. ஸோ என்னென்னா காலேஜ் முடிச்சுட்டு நான் ஏடியா ஒர்க் பண்ணேன். ஒரு அஞ்சனா அலிகான்னு சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் டிரெக்டர், வெப்பம் படம்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணேன். அந்த படம் முடியல, லைக் சம் சர்க்கம்ஸ்டன்ஸ் எனக்கு தெரியல. அதுக்கப்புறமேட்டு இருக்கப்பட்டுன்னு ஒரு படத்தில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன். அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இட்ஸ் சொல்லி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்பட்டது. நான் ஃபிலிம் ஸ்கூல் படிச்சுட்டு இப்போது
டேரெக்டாக கூட படம் பண்ணலாம், நிறைய பேர் இருக்காங்க பண்ணுறாங்க தான். பட் எனக்கு பர்சனலாக ஒரு இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது, என்ன எது எது எங்கே இருக்கணும், எல்லாமே அது தேவைப்பட்டதுன்னு நான் நினச்சேன். ஸோ அதனால் நான் ஒர்க் பண்ணேன். முடிச்சுட்டு எனக்கு அப்புறம் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணலாம், அது கூட இமீடியட்டாக நடக்கல க்ரௌட் ஃபண்டிங்கிறது. நான் வந்து ஸ்டோரி வச்சுட்டு நிறைய இடத்துல பிட்ச் பண்ணேன். பிட்ச் பண்ணிவிட்டு நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காது ஆப்வியஸாக. ஸோ அது நடக்கும்போது நம்ம ஏன் க்ரௌட் ஃபண்டிங் ஒன்று ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மினிமல் பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான். அது கொஞ்சம் பெருசாகி ஓகே இது நம்மளால் பண்ண முடியாது, கொஞ்சம் க்ரௌட் ஃபண்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இப்போ சொல்லி எந்த ஸ்டேஜில் இருக்குங்க மூவிஸ்? படம் முடிஞ்சது. ஆக்சுவலாக நாங்கள் 24லேயே படத்தை முடிச்சிட்டோம். கோவா ஃபெஸ்டிவல் ஸ்க்ரீன் பண்ணோம். மார்க்கெட் ஸ்க்ரீனிங் ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக அந்த மார்க்கெட் ஸ்க்ரீனிங்கிறதுல தான் இப்போ என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இது யார் வாங்குறீங்க, இது எங்கேயாவது இதுக்கு ஏதாவது சேல்ஸ் வேல்யூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பையர்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி அங்கே வந்து பார்த்தாங்க. சில பேர் ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சில ப்ராமினென்ட் பீப்புள் வந்து பார்த்துட்டு, சம் பீப்புள் தே லைக் த மூவி, ஸோ அவங்கள ஃபாலோ பண்ண சொன்னாங்க, வந்து ஃபாலோ பண்ணோம். இப்போ நம்ம இந்த க்ரௌட் ஃபண்ட் ஃபிலிம் அண்ட் கமர்ஷியல் ஃபிலிம் நம்ம தனித்தனியாக எடுத்துக்கிட்டா இது ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ்? ஏன்னா இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது அவங்க வந்து ஜஸ்ட் சினிமாவை தான் பார்ப்பாங்க. ஆஸ் அ இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கராக நீங்கள் அந்த இண்டி ஃபிலிம்ஸ்க்கும் கமர்ஷியல் ஃபிலிம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஏன் இதுக்கு சர்டன் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் இந்த சர்டன் ஆஃப் ஆடியன்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்களா? அந்த மாதிரி எதனா இருக்கா? இதில் நிறைய பேருக்கு அது ஒரு டிஃபரன்ஸ். இண்டி ஃபிலிம்னா இப்போது அது வந்து இப்படி சப்ஜெக்டிவ் தான். இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ்னால் இதுதான் அப்படின்றது. இப்போ கமர்ஷியல் ஃபிலிம்ன்றது மெயின் ஸ்ட்ரீம் தான். இட்ஸ் அ ஃபிலிம் மேட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தியேட்டரில் பார்க்குறது. பட் இண்டி ஃபிலிம் அப்படி கிடையாது. இட்ஸ் மோர் லைக் பர்சனல் வாட்ச், ஒரு மாதிரி மோர் எமோஷனல் ட்ரிவன். பட் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் அப்படி தான் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. லைக் யூ கேன் மேக் வெரி ரா வயலண்ட் ஃபிலிம். இண்டி ஃபிலிம் இட்ஸ் லைக் யூ ஹேவ் மோர் கிரியேட்டிவ் ஃப்ரீடம். லைக் யூ டோன்ட் ஹேவ் சம்மோன் டு டெல் யூ வாட் டு டூ, வாட் நாட் டு டூ. அது இருக்காது இண்டிபெண்டன்ட் ஃபிலிமில். லைக் யூ ஆர் வெரி இண்டிபெண்டன்ட் டு டூ வாட் எவர் யூ வாண்ட். ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டூடியோ பேக்ரவுண்ட்லேருந்து வந்து ப்ரொடக்ஷன் வச்சு பண்ணுறது வந்து இப்போது ஒரு ஃபார்மேட் இருக்குது. அது இல்லாமல் அவுட் சைட் ஆல் தி ஸ்டூடியோஸ் ப்ரொடக்ஷன்லாம் இல்லாமல் இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒன்று தோணுச்சு. இப்போ சினிமாவில் வரணும்னா யாரோட ரெக்கமெண்டேஷனாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யாருமே இப்போது வந்தாலுமே சாதிக்க மாட்டுறாங்க. அதனால அவங்களுக்காக இப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங் அந்த ஒரு வே போயிட்டு இருக்கா? இல்லை யார் வந்தாலுமே அவங்க டேலண்ட் என்னன்னு, அவங்க ஹார்ட் ஒர்க், லக் எல்லாமே சேர்ந்தாதான் இந்த சினிமா அப்படின்னு சொல்லிட்டு அமையுமா? இல்லை தெரியல. கான்டாக்ட்ஸ் வேணும். லைக் கான்டாக்ட்ஸ்னால் யூ மஸ்ட் நோ பீப்புள். நம்ம அது வந்து சினிமாவில் தான் இருக்கணும், அதை ரெக்கமெண்டேஷனாக பார்க்கணுமான்னு எனக்கு தெரியல. இப்போ வெளியூர்லேருந்து வரீங்க, ஒரு இடத்துக்கு போகணும், பீச்சுக்கோ எங்கேயோ போகணும், எங்களுக்கு எந்த பஸ்ஸில் போகிறதுன்னு தெரியல. பஸ் ஸ்டாண்டில் போய் கேட்கும்போது யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க இந்த பஸ்ஸில் போங்கன்னு. அது மாதிரி சொல்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும். இல்லை அது தெரில, எனக்கு தெரியல. அது மேபி லைக் இருக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் தான். ஹார்ட் ஒர்க். இப்போ எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக ஒன்று நடக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் லக்குன்ற ஃபேக்டர் எந்த அளவுக்கு வரும்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து நம்ம புதுசாக வராதான் ஃபிலிம் மேக்கர்ஸாக, இப்போ புதுசாக ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க வந்து பெரிய கமர்ஷியல் பண்ணணும் ஆசைப்படுறவங்க நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுங்க அப்படின்னு நிறைய ஃபிலிம் மென்டாஸாக இருக்கட்டும், ஆல்ரெடி ஒரு பெரிய டேரக்டர்ஸாக இருக்கட்டும் சொல்கிறாங்க. நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ப்ரொடியூசர் கிட்ட வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கரெக்டு தானா? கரெக்டு தான். என்னென்னா இப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியுதுல்ல, ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும், லொக்கேஷன் பார்க்கணும், ரெக்கி போகிறோம், ஷார்ட் டிவிஷன் பண்ணணும். ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். நம்ம ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறத போகாமல் தெரிஞ்சுக்கிறது ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது. நம்ம யூடியூப்பில் அவ்வளோ வீடியோஸ் இருக்குது, அவ்வளோ பார்க்குறோம். நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. நம்மளுக்கு யாருமே ஒரு ப்ரொடக்ஷன் வந்து அப்படியே படம் பண்ண கொடுத்துட போகிறது கிடையாது. நீங்கள் என்ன கேப்பபிள், நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க. ஷார்ட் ஃபிலிம்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் தான் நீங்கள் பெருசாக பண்ண போகிறீங்க. காசு வேறு நிறைய வருது, மக்கள் நிறைய வராங்க, அவ்வளோதான். மற்றபடி ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்று தான். ஸோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது அது இது பண்ணாதான் அது பண்ணுவேன்ற எக்ஸ்பெக்டேஷனோட பண்ணாமல் இது பண்ணுறது மூலமாக நான் என்ன கற்றுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு மோட்டிவோட பண்ணும்போது நல்லது தான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஆல்ரெடி இப்போ ஃபிலிமில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஆஸ் அசிஸ்டன்ட் டைரக்டராக நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ஏன்னா இப்போது எல்லாருக்குமே ஒரு என்னென்னா கோலிவுட் பொறுத்த வரைக்குமே வந்து இதுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஜென்ரல் ஆடியன்ஸாக, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நம்ம பார்க்குற சோஷியல் மீடியா இருக்கட்டும் நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் உண்மையா? என்னென்னா இப்போ அதே மலையாளம் இண்டஸ்ட்ரி இல்லை தெலுங்கு இண்டஸ்ட்ரிலாம் போனால் அங்கே வந்து பேமெண்ட்டாகவும் சரி ரெஸ்பெக்ட் பண்ணுற விதமும் மாறுது. ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஒரு மாதிரி இல்ட்ரீட் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் டைரக்ட் மட்டும் இல்லை, யார் அசிஸ்ட் பண்ண எந்த ஒரு இதுவாக இருந்தாலுமே அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்ன நீங்கள் சொல்கிறீங்க? எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நான் ஒர்க் பண்ண 2 இடத்துலையுமே நான் என்னை வந்து நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ இட் வாஸ் மோர் லைக் கிவ் அண்ட் டேக் தான் இருந்தது. பட் பேமெண்ட்டு கொஞ்சம் இஷ்யூ இருக்கும். லைக் இப்போது சினிமாட்டோகிராஃபிக்கு வர பேமெண்ட், ஏசிக்கு வர பேமெண்ட் கூட டிரெக்ஷன் டீமுக்கு கம்பேரிட்டிவ்லி வெரி லெஸ். பட் அவங்கள விட நம்ம நிறைய ஒர்க் பண்ணுறோம், அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லலை.
பட் ஸ்டில் அந்த ஒர்க் நம்ம நிறைய போடுறோம், இல்லை எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம தான் கோஆர்டினேட் பண்ணி பண்ணுறோம். பட் பேமெண்ட்னு வரும்போது அந்த விஷயம் இருக்குது. பட் ஐ திங்க் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்க வேண்டியது டிரெக்டரோட கடமை தான். அவங்க தான் ப்ரொடக்ஷனில் பேசி வாங்கி தரணும். ஸோ அவங்க அதை பண்ணாங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இல்லை ப்ரோ, அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிறது ஓகே, அது ஒருத்தர் 2 பேர் இருந்தால் பரவாயில்ல, பட் முக்கால்வாசி பேர் அப்படி தான் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதான் உண்மை. மேபி இருக்கலாம், எனக்கு தெரியல. நான் 2 பேர் கூட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதை பற்றி தான் எனக்கு தெரியும். மற்றது தெரியல. ஏன்னா இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மலையாளத்தில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் இப்போ ஆல்ரெடி டேரக்டர்ஸாக ஆயிருப்பாங்கல்ல. ஸோ அவங்களாம் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணியிருப்பாங்க இதை பற்றி? இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன்றும் ஆகலை. ஸோ யாரும் அது மாதிரி ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. மேபி முன்னாடி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு.